நைட்டில் தக்காளி சாதம் வேண்டாம் பருப்பு சாதம் வேண்டாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த வெஜிடபிள் ரைஸ் தான். அதுவும் எல்லாருமே ட்ரை பண்ணுற மாதிரி ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டு கடுகு போட்டு 2 வெங்காயம் வதக்கிக்கலாம். இது கூட கருவேப்பிலையுமே ஆட் பண்ணியிருக்கேன். நான் வெஜிடபிள்ஸ் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் இது தான் எடுத்திருக்கேன். இது குட்டி உரல்ல ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, 4, 5 பல்லு பூண்டு இதை போட்டு நல்லா இடித்து வச்சுக்கலாம். சாதத்து மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் போட்டு அதையுமே உலர வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடிச்சு வச்சிருக்க பேஸ்ட் இருக்குல்ல, இது வந்து வெங்காயம் வதங்கினோடனே அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். காரம் வந்து நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ண தேவையில்ல, பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கூடவே எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த 3 வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் சாதத்தை வந்து இதில் போட்டு கிளறிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் மசாலா பேக்கெட் இருக்கும் இல்லையா, அதுவுமே இதில் கூட நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ப்ளைனாகவே செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.